குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப துலா ராசிய பத்தி துலா ராசிக்கு மாசி மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். துலா ராசிக்கெல்லாம் வந்து மாசி மாசம் நல்லா இருக்குங்க. துலா ராசியவே குரு பார்க்குறாரு. 5ஆம் பார்வையா குரு பார்க்குறாரு. உங்களுடைய 3ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. உங்களுடைய 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அதனால 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், பூர்வீகம், புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம் இதெல்லாமே குரு பார்க்குறாரு. அதனால நல்லா இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு உடல்நலம் பாதிச்சிருந்தா கூட இந்த மாதம் நல்லாயிடும், நல்லாயிருக்கும். 5ஆம் இடம்ங்கிறது வந்து மற்றபடி பூர்வீகம், பூர்வ புண்ணியம் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுடைய தாத்தா, பாட்டிலேருந்து, அப்பா, அம்மாலேருந்து எல்லாமே வந்து துலா ராசிலாம் நல்லாயிருக்கு. இந்த 3ஆம் இடத்துல வந்து 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. ஒண்ணு உங்களுடைய இளைய சகோதர வழியில யார் இருந்தாலும் அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். இந்த குரு வந்து உங்களுடைய 9ஆம் இடத்துல குரு இருக்கார். அதுவும் நன்மை தான். ஏன்னா பாகிஸ்தானம் குரு பகவானு. அதனால அதுவும் நல்லாருக்கு. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. 6ஆம் இடங்கிறது ஒரு மறைவுஸ்தானம். மறைவுஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறது உங்களுக்கு நன்மையே. நல்லது கெடுதல்கள் இல்ல. அதேமாரி 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. அதுவும் நன்மை தான். கேது 11ல இருக்கலாம். தப்பு இல்ல. அதனால துலா ராசிக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாசம் மாசி மாசம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள்.